ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி எதிரெதிர் வீடுகளில். ராகு இருக்கிறதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுலேருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். எப்பவுமே 2 பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாக தான் நகருவாங்க. ஒரு ராசிக்குள்ளாக 1.5 வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் 2 பேருமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள். அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க, சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில். அந்த மாதிரியான ஒரு கிரகம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமருகின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார். ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம். ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள். என்ன சர்ப்ப கிரகங்கள், வக்ர கிரகங்கள்னு பேருங்க. இப்போது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும், கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலமாக, ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது. சனிக்கு அடுத்து அதிக ஆண்டு காலம், அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10லிருந்து 15% பலமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியை பொறுத்த மட்டிலும் ரிஷபராசியில் பிறந்த எல்லோருக்குமே சந்திரம் உச்சம். ஏன்னா மனதை குறிக்கின்ற காரக கிரகம் உச்சம் பெறுகின்ற ராசி தான் ரிஷபராசி. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு முடிவை எடுத்திங்கன்னா தீர்க்கமாக இருக்கிறதும் நீங்கள் தான், அப்பப்போ குழப்பம் அடைகிறதும் நீங்கள் தான். ஏன், சந்திரன் வளர்வார் தேய்வார். அதன் அடிப்படையில் அப்பேற்பட்ட ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திலே கேது. ராகுவும் நன்மையை செய்கின்ற இடத்துல தான் ஏற்கனவே இருந்தார், இப்போது நன்மை செய்கின்ற இடத்துக்கு தான் போகிறார். 11 விட 10 கொஞ்சம் அளவு குறைவு, ஆனாலும் நன்மை தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நடக்கின்ற எல்லா கிரக பெயர்வுகளுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்திற்குள்ளாக சனி, இந்த ராகு கேது பயிற்சி நடக்கின்ற இதே மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குருவும் பெயர்வாவார், 2ஆம் இடத்திற்கு குரு பெயர்வாவார். ஆக இந்த ராகு கேது பயிற்சி நல்ல அமைப்புகள் இருக்குது. தி பெஸ்ட் பீரியட் அடுத்த ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அது ரிஷபத்துக்கு உண்டு. அந்த விதத்தில் நீங்கள் அதிகமாக உழைக்க, அதிகமாக முயற்சி செய்ய, அதிகமாக உங்களுடைய சிந்தனைகளை செலுத்தி ஒரு 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 ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையுமே பண்ணி முன்னேற வேண்டிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த விதத்தில் இந்த ராகுவினுடைய பெயர்ச்சியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும். வேலை இல்லாத நண்பர்கள் அல்லது நல்ல வேலை இல்லாத நண்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகளை தேடுங்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளிநாடுகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் இந்த பிஆர் கிடைக்கல, க்ரீன் கார்டு கிடைக்கல, இல்லை பெர்மனெண்ட் விசா கிடைக்கல, அப்படி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்படியே ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியிடங்களில் இருக்கிறதுக்கான ஒரு உறுதி அமைப்புகள் கிடச்சிரும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல காலம் இந்த காலம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவாங்க. அது எப்படிங்க சார் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்? ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, சைடில் ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரே ஆள் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிஸ்னஸ், சைடில் ஒரு சின்னதான பிஸ்னஸ், இப்படிலாம் பல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த வளர்ச்சியை தரும். அப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், ஒரு வேலை தான் செய்கிறேன், உங்களுக்கும் ஏற்றம், அவர்களுக்கு பல வகையில் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி. 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க, வேலையை தந்து விடுவார், அதில் மாற்றம் கிடையாது. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாற முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வேலையில் உத்தியோகத்தில் மாற்றம் உறுதி. அதே போல் வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்களோ அவர்களுக்கும் இந்த காலகட்டம் தோல்வியை தந்து உங்களின்பால் வெற்றியை ஏற்படுத்திடும்.
உங்களுக்கு வேலையில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ்லாம் விலகிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 10ல் ஒரு பாவியேனும் அல்லது ஒரு பாம்பாயினும் இருப்பது நன்மைன்னு ஜோதிடம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு பாம்பும் இருக்கார், பாவியும் இருக்கார், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் உத்தியோகம், தொழில் அமைப்புகள் சார்ந்து நல்ல ஏற்றம். புதிதாக தொழில் தொடங்குவது, ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகலான்னு ஐடியா பண்ணுறது, எல்லாவற்றுக்கும் சிறப்பு. கோச்சாரம் உங்கள் தசாபுக்தியும் சிறப்பு அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதக ரீதியாக அடிச்சுக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம். இந்த அடுத்த 1.5 வருடங்களுக்கு தொட்டதெல்லாம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும். பொது பலன் 15% தானாலும் அந்த 15%ம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம். அப்படியே குடும்ப அமைப்புகள் அப்படின்னு வாங்க, தடைபட்டிருந்த திருமண நிகழ்வுகள்லாம் முடிஞ்சிடும். தாமதமாகிட்டு இருந்த திருமண அமைப்புகள், செட் ஆகாமல் இருந்த பொண்ணு பையனுக்கெல்லாம் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். வீட்டில் நல்ல சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. கையில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். பாக்கெட்டில் கையை விட்டால் 500 ரூபா நோட்டாக வருமா சார் அப்படிங்கிறது கிடையாது. எப்போவுமே இயல்பை காட்டிலும் ஒரு நல்ல வருமான நகர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பை நீங்கள் முறையாக செலுத்தி விட்டீர்கள் என்றால் சகலத்திலும் ஏற்றங்களை தருகின்ற காலமாக இக்காலம் மாறும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற காலகட்டம். ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து வந்த தொந்தரவுகள் சற்று அப்பப்போ ஏறும் இறங்கும். ஹெல்த்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். இந்த காலகட்டத்தில் ஒரு 3-4 விஷயங்களில் மட்டும்தான் ரிஷபராசினியர்கள் கவனமாக இருக்கணும். அதில் ஒன்று ஹெல்த்து. ஆனாலும் ஹெல்த்தில் தொந்தரவு வந்தாலும் 11ல் இருக்கிற சனி டக்குனு மெடிசனை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, தொழில் ஒரு பக்கம் இருக்க, அந்த முதலீடுகள் போடுறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சரியான இடத்துல முதலீடு போட்டிங்கன்னா போதும். 2வது. 3வது, ஏதாவது வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்னதான எரரோ, இல்லை சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா சின்ன சின்னதான எரரோ இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு வாங்கிக்கிறது நல்லது. இந்த 3 இடங்கள் தான். இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக நகர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. பிற அனைத்து அமைப்புகளுமே உங்களுக்கு ஏற்றம். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம், இந்த கணவன் மனைவி பிரச்சனை, பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்திருக்கும் இல்லையா ரிஷபராசினியர்களுக்கு. ஒரு சிலர்லாம் வழக்குகளை நோக்கி போயிருப்பீங்க, பிரிவினை ஆகிற லெவலுக்கு போயிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் கூட பேச்சுவார்த்தையில் மீண்டும் வாழ்க்கை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் வலுப்பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு வராமல் இருந்த பணங்கள்லாம் சேரும். உங்களுக்கு தொழிலில் வரவேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் சேரக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும், தம்பி எனக்கு வர்றதெல்லாம் இல்லைப்பா, நான் தான் கொடுக்கறது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பழைய தொகைகள், நிலுவைத் தொகைகளை எல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ இவற்றின் உள்ள அர்த்தம் என்னங்க? உங்களுக்கு வருமானம் வரும், பக்கத்து வீட்டுக்காரனா நமக்காக அடைப்பார், நம்ம தானே அடைக்கணும். அப்போ நமக்கு வருமானம் வந்தால் தான் நம்ம அடைப்போம். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு வருமானம் வரும், உங்களுக்கு வரவேண்டிய கடன் தொகைகள் சேரும், நீங்கள் செலுத்த வேண்டிய கடன் அமைப்புகளையும் செலுத்திடுவீங்க. ஆக மொத்தத்தில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஓகே, ஒரு நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு பறந்துக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, சொந்த மண்ணில் இருப்பவர்களை காட்டிலும், சொந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி தான், அதை காட்டிலும் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல ஏற்றமான ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் அமைகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஏற்றங்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளோடு, அதாவது நம்ம உறவு சொந்த பந்தங்களோடு சின்னதான மன நெருக்கடிகள் அல்லது மன கசப்புக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ எந்த உறவுகளையும் நம்ம வளருகின்ற பொழுது சற்று உதாசீனப்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் பாதுகாப்போடு இருந்துக்கிடணும். படிப்பை பொறுத்த மட்டும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது அப்பப்போ பிள்ளைகளுக்கு சின்ன உடல் நல மந்தத்தால் படிப்பில், நான் சொல்கிறது பள்ளி பருவத்து பிள்ளைகள், ஒரு 10th கிளாஸுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க, 10th 12th வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. படிப்பில் கொஞ்சம் உள்வாங்குவாங்க. தட்டி கொடுத்தீங்கன்னா 11ல் இருக்கிற சனி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவார். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும். இந்த இடங்களில் மட்டும் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. வேறெங்கும் பெரிதாக தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி ரிஷபத்துக்கு கிடையாது. உங்களுடைய காலகட்டம் இந்த ராகுகேது பேஸில் ஒரு பொன்னான காலகட்டம். இது கோச்சாரப்படி
உங்கள் சுய ஜாதகத்தினுடைய தசாபுக்திகளும் உண்மையிலேயே வலுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் காட்டில் மழைங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.